பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தொடர்ந்து தேவன் எதிர்பார்க்கும் உண்மை என்ன என்று சொல்லி ஒவ்வொரு காரியமாய் பார்த்து கொண்டே வருகிறோம். கடந்த வாரம் ஒரு திருச்சபையில் தேவன் எதிர்பார்க்கிற உண்மை என்ன என்பதை குறித்து தியானித்தோம். என்று அந்த சபைக்கு தேவன் வைத்திருக்கிற மேய்ப்பனிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை என்ன, அந்த மேய்ப்பனிடத்தில் விசுவாசிகள் எப்படி உண்மையாயிருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகின்றோம். வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை பிரதான மேய்ப்பர் என்றும் பெரிய மேய்ப்பர் என்றும் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவர் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதான மேய்ப்பரும் பெரிய மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு மோசேயை உண்மையுள்ளவன் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்படி என்றால் அந்த மோசேயினுடைய மேய்ப்பனின் ஊழியம், அந்த ஊழியத்தில் உண்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் ஒரு மேய்ப்பன் செய்கிற ஊழியம் என்ன என்பதே நமக்கு தெரியாது. அந்த ஊழியத்தில் தேவன் எதிர்பார்க்கிற உண்மை என்ன நமக்கு தெரியாது. அந்த மேய்ப்பனுடைய ஊழியத்தில் உள்ள அர்ப்பணிப்பு என்ன நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மேய்ப்பனிடத்தில் நாம் எப்படி உண்மையாக இருக்க வேண்டும், இவை எல்லாம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் அதை கவனமாய் கேட்போம். எபிரேயரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மைக்கு ஒப்பிட்டு மோசேயுடைய உண்மை எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த மோசேயினுடைய உண்மை என்ன, தேவன் அழைத்த அந்த அழைப்பில் அவன் எப்படிப்பட்ட உண்மையுள்ளவனாயிருந்தான், முடிவு வரைக்கும்
அந்த ஊழியத்தில் எப்படி உண்மையாயிருந்தார், அது நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி. நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மேய்ப்பன் தேவனுடைய அழைப்பில் எப்படி உண்மையாயிருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் மாத்திரமே அப்படிப்பட்ட மேய்ப்பனிடத்தில் நாம் எப்படி உண்மையாயிருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் மோசேயை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்றால் அவன் தேவனுக்கு உண்மையானவன், தேவன் அழைத்த அழைப்பில் உண்மையானவன், தேவன் கொடுத்த ஊழியத்தில் உண்மையானவன், அவர் கையில் அவர் கொடுத்த அந்த மந்தையில் அவன் உண்மையானவன். அந்த உண்மையை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மோசே பிறந்த நாளில் இருந்து கர்த்தருடைய கண்கள் அவன் மீது நோக்கமாய் இருந்தது. நல்லா கவனிக்க வேண்டும். Every stage of his life, Moses was led by the Spirit of the Lord. அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் தேவ ஆவியினால் வழிநடத்தப்படுகின்றது. ராஜாவுடைய கட்டளைக்கு பயந்து அவனை அவன் பெற்றோர் 3 மாதத்திற்கு மேல் ஒளித்து வைத்திருக்க முடியாமல் தண்ணீரில் போட்டு விட்டார்கள். அதை பார்வோனுடைய குமாரத்தை கண்டுபிடித்து அவள் எடுத்துக்கொண்டு போய் பார்வோனுடைய அரண்மனையில் வளர்க்கிறார். That was from the Lord. நல்ல கவனிங்க. அவன் மீது ஒரு திட்டம், அவன் மீது ஒரு தரிசனம் தேவன் வைத்திருக்கிறபடியினால் அவனை உயிரோடு காப்பாற்றி கொண்டு செல்கிறார். மனுஷன் முகத்தை தான் பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது. அதே போல தேவனாகிய கர்த்தர் மோசேயினுடைய இருதயத்தில் இருந்த உண்மையை பார்த்தார். நல்ல கவனிங்க. அவன் இருதயத்தில் இருந்த உண்மை என்ன? எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களை வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து. நல்ல கவனிங்க. அவன் பார்வோனுடைய வீட்டில் வளர்க்கப்பட்டு கொண்டு வருகிறான். பார்வோனுடைய குமாரத்தியை வளர்த்து கொண்டு வருகிறான். அவளுக்கு அவன் குமாரத்தியாய் இருந்து கொண்டிருக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினால் மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அரண்மனையிலும் அரண்மனை வாழ்க்கையிலும் உள்ள அநித்தியமான நித்தியம் இல்லாத பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு தேவனுடைய ஜனங்களோடு, இஸ்ரவேல் ஜனங்களோடு அவன் தாய் அப்படி சொல்லி வளர்க்கிறார். துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து இனிவரும் பலன்,
அது பரலோகத்திலே தான். இனிவரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்ல கவனிங்க, அதுதான் இருதயத்தில் இருக்கிற உண்மை. What was the faithfulness in the heart of Moses? உலக இன்பத்தை, உலக சந்தோஷத்தை அனுபவிப்பதை வெறுத்து தன்னை தன் ஜனங்களுக்காக ஒப்பு கொடுத்து அரண்மனையை விட்டு வெளியே வருகிறான். அந்த இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 22 இருந்து 24 வரை. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். ஒரு திறமசாலி, சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டவன், எஜுகேட்டட் மேன். இது எல்லாத்தையும் உதறிட்டான். இது எல்லாத்தையும் உதறிட்டு தான் வெளியே வருகிறான். வாசிப்போம். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. 40 ஆண்டு அரண்மனையில் இருக்கிறான். அதற்கு பின்பு he had a burden in his heart. அவன் இருதயத்துக்குள்ள ஒரு பாரம். தன்னுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அதை பார்க்கணும்னு வர்றான். அதுக்கு தான் வெளியே வர்றான். வாசிப்போம். அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன் ஜனங்கள் எகிப்தில் ஒரு கொத்தடிமையாக கஷ்டப்படுற நேரத்தில் ஒரு எகிப்தியன் எபிரேயனை அநியாயமாய் நடத்துகிறத பார்த்தவனால தாங்க முடியல. தன் ஜனங்கள் மேல் கொண்டிருந்த வைராக்கியம், தன் ஜனங்கள் மேல் கொண்டிருந்த அன்பு, எல்லாம் கவனிங்க, ஆண்டவர் அதை தான் பார்க்கிறாரு. அவனை வெட்டி மண்ணிலே பூத்துட்டான். நல்லா கவனிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர்களோடு அநியாயமாய் நடத்தப்படுவதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். நாம நினைக்கலாம் அவன் கொலை செஞ்சிட்டான், அவன் ஒரு கொலைகாரன். நல்ல கவனிங்க. ஆனா கர்த்தர் மாத்திரம் அறிவார் அவன் இருதயத்தில் இருக்கிற எண்ணம் என்ன. God only knows. அவனை கொலை செஞ்சானே தனக்காக அல்ல, தன் குடும்பத்துக்காக அல்ல, தன்னுடைய சுயநலத்துக்காக அல்ல, அவன் மீது இவன் கொண்ட விரோதத்தினால் அல்ல. ஜனங்கள் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனங்களுக்காக நான் நிற்க போகிறேங்கிறத அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணத்துல செய்கிறான். அவன் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் 7:25 தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. நல்ல கவனிங்க. தன்னுடைய கையினால் தங்களுக்கு ரட்சிப்பை தேவன் தருவார் அறிஞ்சுக்கிடுவாங்க நினைச்சான். அவங்க அறியலையா?
அவங்க அதை உணர்ந்து கொள்ளவில்லை. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளவில்லை? யாத்ராகமம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். 2 பேர் எபிரேய மனுஷர், இஸ்ரவேல் ஜனங்கள் சண்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். சமாதானப்படுத்துகிறான். ஏன் போச்சா வீணா நீங்க சண்டை போட்டு இருக்கீங்க? வாசிப்போம். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். நல்ல கவனிங்க. தன் கையினால் ஆண்டவர் ரட்சிப்பு கொடுப்பார்னு நினைச்சான். ஆனா அவங்க அதை உணரல, அறியல. அவனை உதாசீனப்படுத்தி பேசுகிறான். அவனை கொன்னது மாதிரி என்னையும் கொல்ல நினைக்கிறியா? நல்ல கவனிங்க. அவன் இருதயத்தின் உண்மை. என் ஆண்டவர் மாத்திரம் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். வாசிப்போம். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். நியூஸ் அங்க போயிருச்சு. ஆகவே மோசேயை கொலை செய்ய தேடுகிறான். வாசிப்போம். மோசே பார்வோனிடத்தில் நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான். நல்லா கவனிக்க வேண்டாம். இந்த ஜனங்கள் உணர்ந்து கொள்ளவே இல்லையே. உடைஞ்சு போயிட்டான், நொறுங்கி போயிட்டான், இடத்தையே காலி பண்ணி போயிட்டான். இப்பொழுது மீதியான் தேசத்தில் போய் அங்க ஒரு துறவண்டையில் உட்கார்ந்து இருக்கிறான். நல்ல கவனிங்க. his faithfulness in his heart. ஒரு மேய்ப்பனின் உண்மை என்ன? ஏன் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார்? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறான். வாசிப்போம். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமார்த்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும் படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். நல்ல கவனிங்க. இவன் எந்த துறவண்டியில உட்கார்ந்து இருக்கானோ அங்க சில ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகிற பெண்கள் அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட அந்த கிணற்றண்டைக்கு வருகிறாங்க. நல்ல கவனிங்க. மோசேயினுடைய இருதயத்திற்குள் உண்மை என்று சொல்லி நாம் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். அது எப்படிப்பட்ட உண்மை? ஆடுகள் தண்ணி காட்ட கொண்டு வர்றா. வாசிப்போம். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். என்னது? ஆடுகள் மீது கருசனை. பெண்கள் கொண்டு வந்துட்டாளுன்னு சொல்லி இவன் மயங்கிரல. அந்த பெண்களுக்காக அந்த ஆடுகளுக்கு அவன் தண்ணீர் காட்டவில்லை. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அந்த ஆடுகள் தண்ணி இல்லாம போகுது. அந்த ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட விடாமல் போகிறார்கள். அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ளவன், சாதாரண ஆள் இல்லை. அவன் பலத்தை அங்க காட்டுறான். அவங்கள விரட்டிட்டு ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுகிறான். ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுறான். அது முடிஞ்ச உடனே அவன் போயிட்டான். ஐயா, நல்லா கவனிங்க. இந்த பிள்ளைகள் வீட்டுக்கு போகும்போது அவன் தகப்பன் கேட்குறான், இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படிமா வந்தீங்க? தண்ணி காட்டிட்டு எப்படி வந்தீங்க? அது எப்படி சாத்தியமாச்சு? என்ன சொன்னார்கள் தெரியுமா? வாசிப்போம் 19 இருந்து. அதற்கு அவர்கள்,
எகிப்தின் ஒருவன் மெய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து அவனே மொண்டு கொடுக்கிறான் ஐயா. He was concerned about the sheep. நல்லா கவனிங்க. தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். ரெண்டு பேருக்கும் அவன் தான் எடுத்து கொடுக்கிறான். மேய்த்து கொண்டு வந்தவர்களுக்கும் தண்ணீர் கொடுக்கிறான், ஆடுகளுக்கும் தண்ணீர் கொண்டு கொடுக்கிறான். எப்படி ரெபேக்காள் எலியேசருக்கும் அவங்க ஒட்டகங்களுக்கும் எப்படி தண்ணீர் வார்த்து கொடுத்தாலோ அதே மாதிரி இவனும் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறான். அவன் இருதயத்திற்குள்ள ஆடுகளை குறித்த கருசனை, ஆடுகளை குறித்த அன்பு. நல்லா கவனிங்க, அதுதான் இருதயத்தின் உண்மை. வாசிப்போம். அப்பொழுது அவன் தன் குமார்த்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? நல்லா கவனிங்க, அவனை எங்கம்மா, அவனை எங்க, அவனை ஏன் விட்டுட்டு வந்தீங்க? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அவன் வழியில போயிட்டான், இவங்க வழியில போயிட்டாங்க. அவன் அப்ப சொல்றான், அவனை ஏன் அப்படி விட்டுட்டு வந்துட்ட? அந்த பிள்ளைகளும் அதுக்கப்புறம் அவனை சட்டை பண்ணல, அவனும் அந்த பெண்களை பார்த்து சட்டை பண்ணல. தகப்பன் அழைத்து கொண்டு வர சொல்லுகிறான். வாசிப்போம். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். அவன் அப்பன் கம்பல் பண்றான், அவன் சம்மதிக்கிறான். வாசிப்போம். அவன் சிப்பொராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அவன் தான் கொடுக்கிறான். இங்க ஒரு காதல் ஏற்படவில்லை, இது தவறுதலாக இணைக்கப்படவில்லை, இது தேவனால் இணைக்கப்படுகின்றது. ஐயா, இந்த திருமணம் சொல்றது கர்த்தருடைய பார்வையில உண்மையாய் நடந்த சம்பவம். இதற்கு விரோதமாய் பேசின மிரியாம் குஷ்டரோகியானாலே காரணம் தெரிகிறதா? என் வீட்டில் அவன் உண்மையுள்ளவன் சொன்னாரே, என் வீட்டில் அவன் உண்மையுள்ளவன், அவன் காதலிச்சு கட்டல, அவளை பார்த்து அவன் மயங்கி விடவில்லை. They were united by God. அவன் திருமணமும் உண்மையாய் தேவனால் நடத்தப்பட்டது. ஆகவே என்னாகமம் 12 அவனுக்கு விரோதமாய் பேசின மிரியாம் குஷ்டரோகியானான். என் வீட்டில் அவன் எங்கும் உண்மையுள்ளவன், அவனுக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது எப்படி? உண்மையாயிருக்கிற ஒவ்வொரு மேய்ப்பனுக்காகவும் என் ஆண்டவர் வழக்காடுவார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பார்த்தாரு, அவன் இருதயத்தில் ஆடு மேல கரிசனை இருக்கு, அவன் இருதயத்தில் ஆடுகளை போஷிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? யாத்ராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். எத்திரோவின் ஆடுகளை மேய்க்கும்படியாக கையில கொடுத்துட்டாரு. இப்போ he was a shepherd. நல்ல கவனிங்க, என் ஆண்டவருடைய கண்கள் அவன் மீது இருக்குது. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொள்கிறார். A shepherd is chosen by the Lord. ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்கிறார், கர்த்தர் அவனை தெரிந்து கொள்கிறார். இப்ப அவன் மாமனுக்கே ஆடுகளை மேய்க்க வைக்கிறாரு. 40 ஆண்டு
ஓராண்டு இல்லை, 2 ஆண்டு இல்லை, 40 ஆண்டு. அநேக நேரங்கள்ல தேவன் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் நமக்கு ஆச்சரியமாய் இருக்கும், புரிந்து கொள்ள முடியாது. தேவன் அவனை அழைத்து கொண்டு வருகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். மாமன் வீட்டில் 40 ஆண்டு ஆடுகளை மேய்க்கிறான், உண்மையாய் மேய்க்கிறான். அதை ஆண்டவர் பார்க்கிறார். வாசிப்போம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 30வது வசனம். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். 40 ஆண்டுக்கு அப்புறம் இப்ப அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது அவனை தரிசனமாகி அழைக்கிறார். நல்லா கவனிக்க வேண்டும். 35வது வசனம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையை தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஆட்டதான மேய்ச்சிட்டு இருந்தான். அந்த ஆடுகளிலே இருந்து மனிதனை மேய்க்கும்படியாக அனுப்புகிறார். நல்ல கவனிங்க. என்னாகமம் 27வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பார்த்தால் கர்த்தர் அவனை மேய்ப்பனாய் அனுப்பி இருக்கிறார் என்பது புரியும். நல்ல கவனிங்க. அவனை மேய்ப்பனாக, மீட்பனாக, தலைவனாக தெரிந்து கொண்டார். அவனுடைய அழைப்புல அவன் எப்படி உண்மையா இருந்தான்? What was his faithfulness upon his calling? நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அவனை சொல்லி அழைக்கிறார். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் இருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். தெளிவா சொல்லுகிறாரு ஆண்டவர். தெளிவாய் சொல்லுகிறார். என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற அவருடைய கூக்குரலை கேட்டேன். அவருடைய வேதனையை அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியர் ஏத்தியர் எமோரியன் எபூசியன் இருக்கிற பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போக இறங்கி வந்திருக்கிறேன். 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். It's not an ordinary calling. Very tough. நல்ல கவனிங்க. அநேக நேரத்தில் மோசே சொன்னதை பார்த்து ஆண்டவருடைய அழைப்புக்கு அவன் கீழ்ப்படியில் நம்ம நினைக்கிறோம். அவன் என்ன சொன்னான் தெரியுமா ஆண்டவர்கிட்ட? யாத்ராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி,
ஆண்டவரே, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோடைய பேசினதற்கு பின்னாவது உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். நல்ல கவனிங்க, அப்போஸ்தலர்ல வாஸ்தவம், அவன் எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்தியிலும் வல்லவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே, உமது அடியனோட பேசினதுக்கு முன்னாவது பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும். அதுக்கு அர்த்தம் என்னையா? இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்ய நான் தகுதி உள்ளவன் இல்லை ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே. It shows his humility. அதனுடைய தாழ்மை. He was not refusing the calling. அவருடைய அழைப்பை மறுக்கவில்லை, அந்த அழைப்புக்கு அவன் கீழ்ப்படியாமல் இருக்கவில்லை, அந்த அழைப்புக்கு தான் தகுதி இல்லை என்று சொல்லுகிறான். I am unworthy, Lord. அவனுக்கு தான் தெரியும் அவன் கொலை செஞ்சவன், அவன் கோபக்கான. ஆகதான் சொல்றான், எனக்கு பேச தெரியாது ஆண்டவரே. நல்ல கவனிங்க, அது ஆங்கில வேதாகமத்தில் அழகா கொடுக்கப்பட்டிருக்கும். He is not a stammerer. ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய அழைப்புக்கு நான் தகுதி உள்ள இல்லை ஆண்டவரே. ஹியூமிலிட்டி இஸ் ஹியூமிலிட்டி. யாத்ராகமம் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்திலே திரும்பி போய் சேர்ந்த பின் நான் உன் கையில் அளித்திருக்கிற அற்புதங்கள் யாவையும் பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் வெறுமை அனுப்பல, அவன் கையில் அதிகாரத்தை, அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் போது கர்த்தர் ஒரு கடுமையான ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறார். வாசிப்போம். ஆகிலும் நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான். நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விட மாட்டான். அப்படின்னா இது ஒரு சாதாரண ஊழியம் அல்ல, a challenging ministry. It's a challenging ministry. கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்துவேன் என்கிறாரே, அவன் போக அனுமதிக்க மாட்டான் என்கிறாரே. அந்த வார்த்தையை கேட்டு விட்டுதான் மோசே அந்த அழைப்புக்குள் தன்னை ஈடுபடுத்துகிறான். நம்ம சம்மதிச்சிருவோமா? ஆண்டவரே, நீ கடினப்படுத்துகிற என்ன போய் அனுப்புறீங்க சொல்லலாம். A tough ministry. ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன், போக விட மாட்டான். அப்படின்னா மோசே பாடுகளுக்குள் போய் தான் அவங்கள வெளியே கொண்டு வரணும், அவமானப்பட்டு தான் வெளியே கொண்டு வரணும், அசிங்கப்பட்டு தான் வெளியே கொண்டு வரணும். No one knows the path of a shepherd to undergo to redeem the people. நல்லா கவனிங்க, ஜனங்களை மீட்கிறதற்காக ஒரு மேய்ப்பன் கடந்து வருகிற கடினமான பாதையை யாரும் அறிய மாட்டார்கள். யாத்ராகமம் 5வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். பார்வோன்ட்ட போயிட்டாங்க. இப்போ பார்வோன்ட்ட போய் சொல்லுங்க, கர்த்தர் சொல்றதை சொல்லுகிறாங்க. வாசிப்போம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன்,
நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். நல்ல கவனிங்க, அவன் போக விட மாட்டேன்ட்டான். நீங்க தொடர்ந்து இந்த வசனத்தை 4வது அதிகாரம் 9 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, இவங்க போய் சொன்னது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை கடுமையாய் வேலை வாங்க ஆரம்பித்து விட்டான். கூலி கிடையாது, அறுப்புக்கு வைக்கோல் கிடையாது, வைக்கோல் அவங்களே சம்பாதிச்சுக்கிடணும். நல்லா கவனிக்கணும். யாத்ராகமம் 1வது அதிகாரம் 13வது வசனம், எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். கொடுமையாய் அந்த பாதைக்குள்ள போகிறாங்க. அவன் விடமாட்டேன்னு சொல்லிட்டான். யாத்ராகமம் 8வது அதிகாரம் 32வது வசனம், பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். நல்ல கவனிங்க, ஒவ்வொரு முறையும் அவன் இருதயம் கடினப்படுகிறது. கர்த்தர் சொன்னாரு, அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவான், போக விட மாட்டான். போக விடவில்லை. யாத்ராகமம் 9வது அதிகாரம் 35வது வசனம், கர்த்தர் மோசேயை கொண்டு சொல்லி இருந்தபடியே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. 10வது அதிகாரம் 11வது வசனத்தின் பிற்பகுதி, அவர்கள் பார்வோன் சமூகத்தில் நின்று துரத்தி விடப்பட்டார்கள். அவமானப்படுத்தப்படுகிறாங்க. பார்வோன் சமூகத்தில் இருந்து துரத்தி விடப்படுகிறார்கள். 28வது வசனம், பார்வோன் அவனை நோக்கி, என்னை விட்டு அப்பாலே போ, என்னை விட்டு அப்பாலே போ, நீ இனி என் முகத்தை காணாதபடி எச்சரிக்கையாயிரு, நீ இனி என் முகத்தை காணும் நாளில் சாவாய் என்றான். நீ சாவாய். எனக்கு அருமையான தேவஜனமே, அவரை ஈஸியா வெளியே கொண்டு வந்துட நினைக்காதீங்க. எத்தனையோ அற்புதம் செய்தான், எத்தனையோ அடையாளங்கள் செய்தான். பார்வோன் உணர்ந்து கொள்ளவில்லை. அவன் இருதயம் கடினப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அவளை ஈஸியாக விடவில்லை. அடிமைத்தனத்தில் இருந்து ஜனங்களை மீட்டு சபைக்குள் கொண்டு வருகிறதற்கு ஒரு மேய்ப்பன் படுகிற பாடுகள் யாருக்கும் தெரியாது. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். மேய்ப்பன் ஊழியம் சாதாரணமானதல்ல. எத்தனையோ திட்டுகள், எத்தனையோ அவமானங்கள், அதுக்கு மத்தியில தான் ஜனங்களை வழி நடத்த வேண்டும். ஆண்டவரை பார்த்து, நீர் கடினப்படுத்திக்கிட்டே இருக்கீரே, இனி நான் போக மாட்டேன் ஆண்டவரே சொல்லவில்லை. இனி நான் பார்வோனிடத்தில் போக மாட்டேன் ஆண்டவரே, இனி என்னை அனுப்பாதிரும் சொல்லவில்லை. That is the faithfulness. அதுதான் உன்னுடைய உண்மை. என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் சொன்னாரு, முறுமுறுக்கல இஸ்ரவேல் மக்களை மாறி ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கல, பார்வோனிடத்தில் போக மாட்டேன் மறுதலிக்கல, மறுக்கவில்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லும் வரை போய் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவன் ஜனங்களை அழைத்து வருக ஆரம்பத்தில், ரைட் ஃப்ரம் த பிகினிங் இன் தி ஈஜிப்ட், எகிப்து தேசத்திலே இவன் பார்வோனிடத்தில் போய் பேசின நாளில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கானானை நோக்கி வழிநடத்தி கொண்டு போகிற ஒவ்வொரு பாதையிலும் இந்த மக்களுடைய முறுமுறுப்புகள் என்ன, எதிர்ப்புகள் என்ன, இவனுக்கு விரோதமாய் பேசப்பட்ட வார்த்தைகள் என்ன, ஒவ்வொன்றும் இருதயத்தை கிழிக்கக்கூடியது. யாத்ராகமம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து,
அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். நல்ல கவனிங்க. அவன் பார்வோன்ட்ட பேசுனதுல இருந்து அவன் இவங்களுக்கு கூலி கொடுக்காம கடுமையா வேலை வாங்கின உடனே மோசேயை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்க அவன் கையில பட்டயத்தை கொடுத்து எங்களை சாகடிக்கிறதற்கு, எங்களை கொல்லும்படி அவர்களை கையில பட்டயத்தை கொடுத்தது நீதான். கர்த்தர் உங்களை நியாயம் தீர்ப்பார். புரிந்து கொள்ளவில்லையா? அவர்கள் படுகிற பாடுகளை அவங்க புரிஞ்சு கொள்ள முடியாது. பேசுறாங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரம். எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே, இப்ப பேசுனது எகிப்துக்குள்ள பேசுறாங்க. எகிப்தில இருந்து வெளியே வந்த உடனே செங்கடல் முன்னால. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். அன்றையும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும் படிக்க எங்களை கொண்டு வந்தீர். நல்லா கவனிங்க. பார்வோன் விரட்டிட்டு வரதை பார்த்துட்டு சொல்லுங்க, எகிப்தில பிரேத குழி இல்லைன்னு சொல்லியா இங்க வனாந்திரத்துல சாகும்படி கொண்டு வந்தாய்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? ஏன் எங்களுக்கு இந்த தீமை செய்கிறாய்? வாசிப்போம். நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். ஐயா, அவன் இறுதி எவ்வளவு கிளியும். என் வீட்டுல உண்மைகள் சொன்னாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களே இனி நான் மேய்க்க மாட்டேன் சொல்லவில்லை. அவன் உண்மை இல்லை. அவன் நல்லா கவனிங்க. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகி சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தவிலை. நல்ல கவனிங்க. திருப்தியாவா சாப்பிட்டாங்க? ஆண்டவரை நோக்கி கதறினதுனால தானே கூப்பிட்டாரு. எப்படி பேசுறாங்க வாசிப்போம். இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். நல்ல கவனிங்க. பட்டினியால் கொல்லும்படி தான் கொண்டு வந்தீங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 3வது 4வது வசனம். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். நல்ல கவனிங்க. யா மேய்ப்பன் ஊழியம், கண்ணீரின் பாதை. நல்லா கவனிங்க. நீ என்னதான் ஆடுகளுக்கு தண்ணி பாய்ச்சினாலும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. விரோதமாய் பேசதான் செய்வார்கள். அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். வாசிப்போம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அவன் கல்லை தூக்கி வச்சுட்டான். என்னை கொல்ல வந்தியா? உன்னை கொண்டு போடுவோம். ஏன் என் வீட்டில் உண்மையுள்ளவன் என்று சொன்னார். அதுதான் யா ஊழியம். அதுதான் மேய்ப்பன் ஊழியம். The tough ministry. மற்ற ஊழிய மாதிரி இல்லை. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். என்னாகமம்
12வது அதிகாரம் 1, 2 வசனங்கள். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கூட பிறந்தவங்க பேசுறாங்க ஐயா. வெளி மக்கள் பேசுகிறது பெருசு இல்ல, கூட பிறந்தவன் குற்றப்படுத்தி பேசுகிறான். அவ எப்படி திருமணம் செஞ்சாங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவன் என் வீட்டில் உண்மை உள்ளவன். அவனுக்கு விரோதமா பேச அவனுக்கு பயம் இல்லாம போனது என்ன? வாசிப்போம். கர்த்தர் அதை கேட்டார். நீ என்ன மேய்ப்பனுக்கு விரோதமாய் நீ பேசுகிறாயோ கர்த்தர் கேட்பார். நெவர் ஃபர்கெட். நீ மேய்ப்பனுக்கு விரோதமாக பேசுகிற காரியம், நீ மேய்ப்பனுக்கு விரோதமாக அண்டர் கிரவுண்ட்ல செய்கிற காரியம், நீ மேய்ப்பனுக்கு விரோதமாய் அங்க நீ சொல்லுகிற காரியம் கர்த்தர் அறிவார், கர்த்தர் கேட்பார். 9வது வசனம். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் மூண்டது. மிரியாம் குஷ்டரோகி ஆயிட்டா. 13வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அவனுக்கு விரோதமாய் பேசினவளுக்காக ஜெபிக்கிறாயா? அதுதான் அவனுடைய உண்மை. அவனுக்கு விரோதமாய் பேசினாலே, தனக்கு விரோதமாய் பேசி கர்த்தரால் கடிந்து கொள்ளப்பட்டு குஷ்டரோகியான சகோதரிக்காக தேவ சமூகத்தில் அழுகிறானே, அவன் தான் மேய்ப்பன். உனக்காக தேவ சமூகத்தில் அவன் அழுகிறது உனக்கு தெரியும். உன்னுடைய பாவத்துக்காக தேவ சமூகத்தில் அவன் கதறுகிறது உனக்கு தெரியும். அவனுக்கு விரோதமாய் உன் இஷ்டத்துக்கு நீ பேசிக் கொண்டிருக்கிறாய். நல்ல கவனிங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருந்து. இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனமானால் நலமாயிருக்கும். வார்த்தைக்கு வார்த்தை அதான் சொல்றான். எகிப்திலே செத்து போனால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். நாங்கள் பட்டயத்தால் மடியும் படிக்கும். எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும் படிக்கும். கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். நல்ல கவனிங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தான், எத்தனை பாடுகளுக்கு மத்தியில கொண்டு வந்தான். செங்கடலை பிளந்து வெளியே கொண்டு வந்தானே. இதே எகிப்தியர்களுடைய ராணுவம் முழுவதையும் செங்கடல் மூடி போட்டதே. எப்படியெல்லாம் மீட்கப்பட்டு வந்தோங்கிறத மறந்துட்டாங்க ஐயா. வாசிப்போம். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் ஆகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள். எத்தனை தடவை மோசே அப்படி விழுந்திருப்பான் தெரியுமா? ஒவ்வொரு முறையும் முகங்குப்புற விழுகிறான். உடைக்கப்பட்ட இருதயம். No one knows the pain a shepherd is undergoing. எல்லாரும் பேசுவார்கள். எல்லாரும் பேசு. என்னாகமம் 16வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும்
பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட பிரபலமானவர்களாகிய 250 பேர் டாப்ல இருக்கிறவனுங்க எல்லாரையும் மோசேக்கு விரோதமாக கிளப்பி விட்டு விட்டார்கள். வாசிப்போம். மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள். கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். நல்ல கவனிங்க ஐயா, இதைத்தான் அவ சொன்னா. மீரியா கர்த்தர் அவரோட மட்டுமா பேசினாரு, நம்மளையும் உபயோகப்படுத்தலையா? எல்லாரையும் தான் உபயோகப்படுத்துவாரு. ஆனா அவன் போன பாடுகள் எவன் போயிருக்கான்? நல்லா கவனிங்க. பேசுறார்கள். வாசிப்போம். மோசே அதை கேட்ட போது முகங்குப்புற விழுந்தான். முகங்குப்புற விழுகிறான், தாங்க முடியவில்லை. 13, 14 இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ? எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ? மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை. எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை. இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ? நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள். நல்ல கவனிங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்தில் போய் அழுகிறான். ஆண்டவரே, அவர்களுக்கு நான் ஒரு அநியாயம் செய்யலையே, அப்படி ஒரு கழுதை முதலாக நான் எடுத்துக்கொள்ளவில்லையே, அவர்களுக்கு நான் ஒரு பொல்லாப்பும் செய்யவில்லையே. அடுத்த வசனத்தில் அப்படிதான் அழுகிறான். தேவ சமூகத்தில் அழுகிறான். அத்தனை பேரும் கோராகு, தாத்தான், அபிராம் அத்தனை பேர் கூட்டத்தையும் பூமி பிளந்து விழுங்கியது. மேய்ப்பனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். மேய்ப்பனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒவ்வொரு பாதையிலும் கடினமான பாதை. என்னாகமம் 20வது அதிகாரம் 2 முதல் 5 வசனம். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்ட போது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நல்ல கவனிங்க. எங்க ஜனங்கள் மாண்ட பொழுது நாங்கள் மாண்டிருந்தா நல்லா. எடுத்ததுக்கெல்லாம் சாவுதான். நாங்க செத்தா நல்லா இருக்கும், எங்களை சாகடிக்க கொண்டு வந்தியா? வாசிப்போம். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? இந்த மக்களால அவன் கானானுக்குள்ளே போக முடியாம போனான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவனால் முடியலையா, அவனால் தாங்க முடியல. ஒவ்வொரு முறையும் அவனை சாகடிக்கிறாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரத்தில் என்னாகமம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தில் இருந்து, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்பில் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்துக் கொண்டு போய் என்று நீர் என்னுடைய சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? நல்ல கவனிங்க.
14வது 15வது வசனங்கள். இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது. இந்த ஜனங்கள் எல்லாரையும் என்னால தாங்க முடியல ஆண்டவரே. வாசிப்போம். எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. என்னால முடியவில்லை. இது எனக்கு மிஞ்சின பாரம். என் பலத்துக்கு மேல. வாசிப்போம். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். என்னை கொன்று போடும் ஆண்டவரே. இந்த ஊழியம் வேண்டான்னு சொல்லல, இந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லல. He was faithful to his calling. போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். That's the suffering. நல்லா கவனிங்க. That is the suffering of a shepherd. இதுவரைக்கும் அவனுடைய அழைப்புல எத்தனை பாடுகள், அந்த பாடுகளை எப்படி உண்மையா இருந்தான். அதை தான் பார்த்தோம். இனிமேல் அவன் கையில் கொடுக்கப்பட்ட ஆடுகளிடத்தில் அவன் எப்படி உண்மையா இருந்தான், நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் கையில் ஆடுகளை கொடுத்திருக்கிறாரே, 6 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள். அந்த ஆடுகளுக்காக தன்னை எப்படி அர்ப்பணிச்சான், அந்த ஆடுகளுக்காக எப்படி அவன் உண்மையா இருந்தான், அந்த ஆடுகளுக்காக தன் வாழ்க்கையை எப்படி பணயம் வைத்தான், அவனுடைய உண்மையையும் அப்படிப்பட்ட மேய்ப்பனிடத்தில் விசுவாசிகள் எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டும் என்பதையும், அந்த தேவ செய்தியின் தொடர்ச்சியை புதிய வருட வாக்குத்தத்த தேவ செய்தி முழுவதும் முடிந்த பின்பு உங்களோடு கூட நான் பேசுவேன். God bless you.